இயற்கை கொஞ்சம் இந்த பனிமூட்ட அழகோட நாமள மைசூர் வரவேற்குது. சென்னை மட்டும் நாங்கள் குறையா, சென்னையிலும் பனியாக தான் இருக்குது, இங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்க. எஸ், அங்கேருந்து இறங்கின உடனே வெறும் 50 ரூபாய்க்கு ஏசியோட வந்து ஒரு ரூம் கொடுத்து குளியல் அறை கொடுக்குறாங்க. அங்கே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஐ லவ் யூ மைசூர் அப்படின்னு சொல்லிட்டு மைசூர் நம்மளை வரவேற்கிறது. இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போனால் தான் நம்ம பஸ்ஸு பிடிக்க முடியும். அதனால் ஆட்டோ பிடிச்சி நாங்கள் பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கும் போயிட்டே இருக்கிறோம். எஸ், இந்த பனிமூட்டத்தை தொடர்ந்து வரவேற்பு அறையும் வந்துடுச்சு. மைசூர் வெல்கம் பண்ணுற ரவுண்டானா இது தான். இங்கேருந்து நம்ம பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். இந்த பஸ் ஸ்டாண்டில் நம்ம அப்படியே தேடுறோம் எங்கே இருக்குது நம்ம பஸ்ஸுன்னு சொல்லி பார்த்தா 201. இந்த பஸ்ஸை பிடிச்சோன்னா 13 கிலோமீட்டர் ட்ராவல், ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன் தான். ஏதோ தெரியுது பாருங்க, மைசூர் பேலஸோட மொத்த அழகுமே இங்கேருந்து டாப் எவ்வளோ உங்களுக்கு காமிச்சிட்டேன், மொத்த மைசூரையும் காமிச்சிட்டேன். அப்படியே பிரயாணம் பண்ணி அப்படியே ஹாயாக இந்த குளு 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 காற்று, இயற்கை கொஞ்சம் எந்த ஒரு பொல்யூஷனும் இல்லாத ஒரு அழகான காட்சிகளோடு நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம நுழைவாயிலே மகிஷாசுரனோட சிலையை பார்த்துருக்கோம். ஒரு கையில் அருவா, ஒரு கையில் பாம்பு, ரொம்ப பிரம்மாண்டமாக வரவேற்கிறாரு. இந்த மஹிஷா அப்படின்ற ஒரு பேர் தான் காலப்போக்கில் மைசூராக மாறிச்சு. கோவிலோட கோபுர தரிசனமே ரொம்ப அருமையானது. இப்போ நீங்கள் அதை பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஒரு கோபுர தரிசனத்தில் நம்ம அப்படியே நுழைவாயில் நுழைஞ்சு கோவிலையும் நம்ம கண்டு கழிச்சிட்ருக்கோம். இப்படியே இந்த பூக்கள், நம்ம பூஜை சாமான் இது எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டு அப்படியே வந்தோன்னா இங்கே க்யூவில் நிற்கிறாங்க பார்த்தீங்களா. 200 டிக்கெட்டும் இருக்குது. இலவசமாக நம்ம வந்து உள்ளே போகிறதுக்கும் நுழைவாயில் இருக்குது. இதில் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம எதுவும் போயிடலாம். க்யூவில் நின்று ரொம்ப நெருக்கடியாக தான் இருந்துச்சு. ஆனால் டக்கு டக்கு டக்குன்னு மூவ் ஆகிட்டே இருந்தாங்க. பொறுமையாக மூவ் பண்ணி அழகாக வந்து பார்த்திங்க. மகிஷாசுரனை வதம் செய்து சக்தி வடிவத்தில் இருக்கிற சாமுண்டீஸ்வரோட அந்த சிலை, அந்த சாமியோட ரொம்ப அழகான ஒரு பக்தி மயத்தோடு இருக்கிற அந்த காட்சியை வந்து நம்ம செய்து அப்படியே வெளியே வந்துட்டோம். இங்கிருந்து தாங்க உலகம் பிரசித்தி பெற்ற தசரா பண்டிகை கொண்டாடப்படுகிறது.